ஜூலை மந்தோட தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 2 பார்க்கலாம். தென்னை விவசாயிகள் மாற்று பயிர்களை ஆராய காலநிலை உணர்த்திகளை பயன்படுத்துகிறாங்க. எங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் தென்னை விவசாயிகள் நேரடி காலநிலை கண்காணிப்பு அமைப்புகளை அமைத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அமைச்சிருப்பாங்கன்னா, வேர்வாடல் நோய் அச்சுறுத்தல் காரணமாக தென்னையோட சாகுபடியில் ரொம்ப குறைஞ்சிருக்கும். இந்த நோயிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக தான் ஒரு கண்காணிப்பு அமைப்பை அமைச்சிருக்காங்க. தென்னை சாகுபடி விவசாயிகள்லாம் தென்னை விவசாயிகள்லாம் சாகுபடிக்காக அமைச்சிருக்காங்க. எங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி பகுதியில் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, தமிழ்நாட்டோட நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட நிறுவனம். இதில் 200 பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு ரெக்யூப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. வின்ஃபாஸ்ட்டுங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டது. இதில் என்னென்னா, நான் முதல்வன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் ட்ரெயினான 200 பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு என்னென்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வின்ஃபாஸ்ட்டில் ரெக்யூப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி பார்த்தோன்னா, மார்ச் 2022 கொண்டு வரப்பட்டுச்சு. இதே மாதிரி செப்டம்பர் 5, 2022 அதாவது மார்ச் 2022 நான் முதல்வன் கொண்டு வந்திருக்காங்க. இதுவே செப்டம்பர் 5, 2022 சென்னையில் கொண்டு வரப்பட்டது தான் என்னென்னா புதுமை பெண் திட்டம் பார்த்தோம். அதே மாதிரி தமிழ்நாடு கிரீன் மிஷன் அப்படிங்கிறதும் எப்போனா செப்டம்பர் 2022 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது அப்போ 2022 கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். அடுத்ததாக இளைஞர்களுக்கு நான் முதல்வன் ஸ்கீமோட மெயினான அப்ஜெக்டிவ் என்னென்னா, இளைஞர்களுக்கு தொழில் வளர்ச்சியில் பயனுள்ள மற்றும் விரிவான வழிகாட்டுதல் வழங்கணும், சேவை வாய்ப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட முயற்சி. தமிழ்நாட்டில் அரசு மேலும் திறன்களை மேம்படுத்தி கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு படிப்புகள் மற்றும் தொழில்துறை சார்ந்த திறனை பற்றி மற்றும் தகவலை வழங்குறது தான் நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு முயற்சியை தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாடு மாணவர்கள் அவங்களுக்கு விருப்பமான துறையில் என்னென்னா பயிற்சி பெறுவதற்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு விருப்பமான துறையில் பயிற்சி பெறுவதற்கு நான் முதல்வன் ஸ்கீம் பெருசாக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை ஏன் பார்க்குறோன்னா, வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குல்ல, அதில் நான் முதல்வன் மூலமாக ட்ரெயினான 200 பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு ரெக்யூப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது பழங்குடி சுற்றுலா சூழல் கலாச்சார கிராமம். அதாவது பழங்குடி சுற்றுச்சூழல் கலாச்சார கிராமம் பழங்குடி கலாச்சாரத்தின் வாழும் அருங்காட்சியம் அப்படிங்கிறது. ட்ரைபல் எக்கோ கல்ச்சரல் வில்லேஜ் எ லிவிங் மியூசியம் ஆன் ட்ரைபல் கல்ச்சர் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, கராச்சி கொரை நியர் பவானி சாகர், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் முதலாக பழங்குடி கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வாழும் பழங்குடி அருங்காட்சியம் முதலாக தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னா கராச்சி கொரை பவானி சாகரில், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாட்டில். இதோட நோக்கம் என்னென்னா, வனவிலங்குடன் இணக்கமான பழங்குடி வாழ்வாதாரத்தை பற்றி சுற்றுலா பயணிகள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பழங்குடி கலாச்சாரம் எப்படி, மரபு எப்படி அப்படிங்கிறது, அதாவது ட்ரைபிள்ஸோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை ப்ரிசர்வ் பண்ணணும். பழங்குடி சமூகத்தின் பொருளாதாரத்தை அதிகாரம் அளிக்க அவங்களுடைய பழங்குடி கலை பொருட்கள் சந்தை உருவாக்குறது, பாரம்பரிய உணவை ஊக்குவிக்கிறது, நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சி மூலம் கலைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிறது, பழங்குடி கலை பொருட்களுக்கான சந்தையை உருவாக்கி அந்த பழங்குடி மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்பாடு அளிக்கிறது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மதிப்பு அடிப்படையான சுற்றுச்சூழல் சுற்றுலா இடமாக இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டால், டிசம்பர் 8, 2018 அப்போ அடிக்கல் நாட்டப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. நிதியுதவி என்னென்னா 7 கோடி கொடுத்துருக்காங்க. 7 கோடி கொடுக்கப்பட்டது. இதை உருவாக்கியது யாருன்னா வனத்துறை. டிசம்பர் 2019 இது நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்ட அம்சங்கள் என்னென்னா, ஒரு மாதிரி பழங்குடி வீடுகள், அப்புறம் பழங்குடி இசை கருவிகள், பாரம்பரிய உடைகள் மற்றும் பழங்கால பொருட்கள், கல் மற்றும்
கலைப்பொருட்கள், சங்க இலக்கிய ஸ்டூடியோ, வெளிப்புற விளக்க மையம், அப்புறம் வந்து குளங்கள் மற்றும் பிற இயற்கை அம்சங்கள் இதெல்லாம் கொண்டதான் வந்து வாழும் பழங்குடி மியூசியம் அப்படிங்கிறது அருங்காட்சியகம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்தோம். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் ஜூலை 15 வந்து தொடங்கியிருப்பாங்க. இது வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து நகர்ப்புறத்தில் வந்து என்னென்னா 13 துறைகளில் 43 சேவையும், கிராமப்புறத்தில் 15 துறைகளில் 46 சேவையும் 46 சேவைகளையும் கொண்டு வந்திருப்பாங்க. அடிஷ்னலாக மருத்துவ சேவையும் சேர்த்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு இந்த ஜூலையிலேருந்து நவம்பருக்குள்ளே ஒரு எத்தனை முகாம்னா ஒரு 10,000 முகாம் அமைக்கணும் அப்படிங்கிறத வந்து டார்கெட் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. வித்தின் 45 டேஸில் வந்து என்னென்னா இதுக்கான வந்து அந்த மனு வந்து தீர்க்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக இதில் முதல்வரின் முகவரி திட்டம் 2021 தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு ஜூன் 30 வரை 1.05 கோடி மனுக்கள் பெறப்பட்டு இவற்றில் 1.01 கோடி மனுக்கள் வந்து தீர்க்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. 2023 தொடங்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழே நகர்ப்புறத்தில் 9.05 லட்சம் மனுக்களும், கிராமப்புறத்தில் 12.81 லட்சம் மனுக்களும் பெறப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. மக்களுடன் முதல்வர், அடுத்து முதல்வரின் முகவரி திட்டம், அதாவது அப்போ முதல்வரின் முகவரி திட்டம்ங்கிறது 2021 ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து 2023, உங்களுடன் ஸ்டாலின்கிற திட்டம் வந்து 2025 ஜூலை 15 கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. சுமார் 95 மனுக்களின் பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. 10,000 உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் 3000க்கும் மேற்பட்ட நகர்ப்புறங்களிலும் 6,000க்கும் மேற்பட்டவை கிராமப்புறங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டது பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். இது வந்து நவம்பரில், அதாவது இந்த வருஷம் ஜூலையிலேருந்து நவம்பருக்குள்ளே டார்கெட் வச்சுருப்பாங்க. ஒரு 10,000 முகாம் வந்து அமைக்கணுன்ட்டு. அதில் 3000 முகாம்கள் பார்த்தோம்னா நகர்ப்புறத்துலேயும், 6,000 முகாம்கள் வந்து கிராமப்புறங்கள்லேயும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூகூரில் பழங்கால ஆசிரம கல்வெட்டு கண்டுபிடிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கூகூரில் 700 ஆண்டுகள் பழமையான ஆசிரம கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஆசிரம கல்வெட்டு எங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கூகூரில் பழங்கால நிர்வாக உரிமைகளை வெளிப்படுத்தும் 2 ஆசிரம கல்வெட்டுகள், அதாவது 13ஆம் நூற்றாண்டு மற்றும் சிவவீரை அரசில் திரு நா. வசம்பந்த பிள்ளையின் ஆசிரமம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பற்றிய தகவல் அளிக்கும் ஒரு துண்டு கல்வெட்டு 14ஆம் நூற்றாண்டின் எழுத்துபாணியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா ஒரு பழங்கால நிர்வாக உரிமைகளை வெளிப்படுத்துதலாக 2 ஆசிரம கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா 13ஆம் நூற்றாண்டு, மற்றொன்று என்னென்னா சிவவீரை அரசில் திரு நா. வசம்பந்த பிள்ளையின் ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு தகவலை அளிக்கக்கூடிய ஒரு துண்டு கல்வெட்டு. இது வந்து என்னென்னா 14ஆம் நூற்றாண்டு எழுத்துபாணியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூன்றாவதாக ஒரு துண்டு கல்வெட்டு 15ஆம் நூற்றாண்டு கல்வெட்டாக இருக்குது. இதில் எதுவும் விரிவான எந்த ஒரு தகவலும் இல்லைனாலும் முல்லை என்ற சொல்லு வந்து தெளிவாக காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. குன்றாண்டார் கோயிலில் மலைகளை அடிப்படையாக வைத்து பிரதேசங்கள் பிரிக்கப்பட்டன. அந்த வகையில் மலையின் தென்புறம் தென்மலை நாடு என்று அழைக்கப்பட்டது. இந்த கல்வெட்டு இதை தென்கரை நாடு என்று அழைக்கப்பட்டதை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குன்றாண்டவர் கோயிலில் மலைகளில் அடிப்படையாக வைத்து பிரதேசங்களை பிரிக்கப்பட்டிருக்குது. மலைகளை வந்து அடிப்படையாக வச்சு தான் பிரதேசம் அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. அந்த வகையில் மலையின் தென்புறம் அப்படிங்கிறது இருக்கிறத தென்மலை நாடு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அதை இந்த கல்வெட்டு எப்படின்னு சொல்கிறதுனா தென்கரை நாடு அப்படிங்கிறத வெளிப்படுத்துதாமா. கிள்ளனூர் பகுதியில் கிளிஞ்சல் வகை மென்மையான உடல் கொண்ட விலங்குகளின் ஓடுகள் இன்றும் ஏராளமாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கிள்ளனூர் பகுதியில் கிளிஞ்சல் வகை மென்மையான உடல் கொண்ட விலங்குகளின் ஓடுகள் இன்றும் ஏராளமாக காணப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் இந்த கல்வெட்டு இங்கே காணப்படுவது பழங்கால சின்னங்கள் அடிப்படையில் இந்த கிராமம் 13ஆம் நூற்றாண்டு
கிளிஞ்சனூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 100க்கு குறைவான ஆசிரம கல்வெட்டு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமானது ஆசிரம கல்வெட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கூகூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து இவற்றில் பெரும்பாலான கல்வெட்டுகள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வட பனங்காட்டு நாட்டை சேர்ந்த கிள்ளனூர் வாரங்காதி, அதாவது வட பானங்காடு நாட்டை சேர்ந்த இந்த கிள்ளனூர் வாரங்காதியினருக்கு சொந்தமான ஆசிரமமாக இருந்த கூகூர் பகுதியை குமாரமங்கலத்தை பூர்வீகமாக கொண்ட தென்னுடையாள் தென்கரை நாட்டு தென்மலை நாட்டு வேளான் என்று அழைக்கப்பட்டவர் மீண்டும் உரிமை பெற்றது பற்றிய தகவலை இந்த கல்வெட்டு பகிர்கிறதுன்னு காட்டியிருக்காங்க. அப்போ தென்னுடையாள் அப்படின்னா தென்கரை நாட்டு தென்மலை நாடு, அதாவது ஒன்று தென்கரை நாடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா தென்மலை நாடுன்னு சொல்லலாம். வேளான் என்னும் அழைக்கப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்து புற்றுநோயால் நோயறிதல் சிகிச்சையை வலுப்படுத்த தமிழக அரசு வந்து 110 கோடியை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதாவது நோய் அறிதல் சிகிச்சையை வலுப்படுத்துறதுக்காக 110 கோடி வந்து என்னென்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. புற்றுநோயை அறிதல் மற்றும் சிகிச்சையை வலுப்படுத்த 3 ஆண்டுகளுக்கு, அதாவது 2025லேருந்து 28 வரைக்கும் 110.96 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த முயற்சி மூலமாக 17 அரசு நிறுவனங்களுக்கு பயனளிக்கும். இதில் 5 மண்டல புற்றுநோய் மருத்துவமனைகளும் 12 3ஆம் நிலை சிகிச்சை மையங்களும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் நோக்கம் என்னென்னா மருத்துவ உபகரணங்களை வந்து மேம்படுத்தி சுகாதார பணியாளர்களுக்கு அதிகரித்து ஆரம்ப புற்றுநோயை கண்டறியறது சிகிச்சை திறனை மேம்படுத்துறது ஆகும். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் புற்றுநோய் நிகழ்வுகள் பொது சுகாதார அமைப்பில் அழுத்தம் கொடுத்ததால் இந்த செயல் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மொத்தமாக வந்து 3 வந்து என்னென்னா 3 ஆண்டுகள் 2025லேருந்து 28க்குள்ளே வந்து என்னென்னா இந்த நோயை அறிஞ்சு சிகிச்சையை வலுப்படுத்துறதுக்கான திட்டம் 110 கோடி. 5 புற்றுநோய் மண்டலங்கள்னு பார்த்தோம். எது அப்படின்னா அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி அரசு மருத்துவ கல்லூரிகள் மற்றும் மதுரை ராஜாஜி மருத்துவமனை. இந்த 5 தான் வந்து என்னென்னா 5 மண்டல மையங்கள். அடுத்ததாக வந்து பொற்பனக்கோட்டையில் தொல்பொருள் அகராய்ச்சி மையம் வந்து மாநில தொல்பொருள் துறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்ககால தலமான பொற்பனக்கோட்டையில் 2வது அகழாராய்ச்சி தொடங்கியிருப்பாங்க. அப்போ வந்து எத்தனாவது காலகட்டம்னா 2வது. யாருன்னா மாநில தொல்பொருள் துறை வந்து மாநில தொல்பொருள் துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1961ல் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்னா செகண்ட் சீசன் ஆஃப் எக்ஸ்கவேஷன் வந்து பொற்பனக்கோட்டையில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நிறைவு செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. 2வது பருவத்தை வந்து நிறைவு செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. பொற்பனைக்கோட்டையில் தொல்பொருள் அகழாராய்ச்சி பற்றி பார்க்குறோம். மாநில தொல்பொருள் துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1961ல் உருவாக்கப்பட்டுச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சங்ககால தலமான பொற்பனக்கோட்டையில் 2வது பருவ அகழாராய்ச்சி வந்து நிறைவு செஞ்சுருக்காங்க. இது ஜூன் 18, 2024 அன்று தொடங்கப்பட்டது. இங்கு மொத்தம் 17 அகழாராய்ச்சி குழிகள் தோண்டப்பட்டு 1982 தொல்பொருட்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ பொற்பனக்கோட்டையில் 2வது எக்ஸ்கவேஷன் செகண்ட் ஃபேஸ் வந்து எண்டாயிருக்கு. இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா ஜூன் 18, 2024ல். இதில் வந்து என்னென்னா 17 அகழாராய்ச்சி குழிகள் தோண்டப்பட்டு 1982 தொல்பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இங்கே கலைப்பொருட்களில் கண்ணாடி மணிகள், பாண்டு விளையாட்டுக்கள், கண்ணாடி வளையல்கள், மணிகள், நீலக்கல், கிராம்புக்கள், எலும்பு முனை கருவி, செம்பு ஆணிகள், அப்புறம் மண் சக்கரங்கள், அரைக்கல், உரைக்கல்கள், மண் மணிகள் மற்றும் இரும்பு மற்றும் செம்பு பொருட்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொன் ஆபரண துண்டுகள், 2 துண்டுகளான உடைந்த இரும்பு வாள், கிராம்பு கல்லில் மூலப்பொருட்கள் இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அப்போ பொற்பனங்கோட்டை அகழாய்வு செகண்ட் ஃபேஸ் வந்து எண்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் 17 அகழாராய்ச்சி குழிகளும் 1982 தொல்பொருட்களும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை யாருன்னா மாநில தொல்பொருள் துறை. மாநில தொல்பொருள் வந்து என்னைக்கு தொல்பொருள் துறை ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா 1961 ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்ததாக வந்து நிமிர்ந்து நில் முயற்சி. குறு சிறு மற்றும் நடுத்தொழில் அமைச்சர் நிமிர்ந்து நில் முயற்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. இது இளைஞரிடையே புதுமை மற்றும் தொழில் முனைவோரை வளர்க்க உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள மாணவர்களுக்கான முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நிமிர்ந்து நில் முயற்சி அப்படிங்கிறது இனிஷியேட்டிவ் என்னென்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களில் அமைச்சர் வந்து நிமிர்ந்து நில் முயற்சியை தொடங்கி வச்சுருக்காங்க. இது இளைஞரிடையே புதுமை மற்றும் தொழில் முனைவோரை வளர்க்கறதுக்காக உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள மாணவர்களுக்கான முயற்சி. இது ஆண்டுதோறும் 2000 உயர்கல்வி நிறுவனங்களில் இருந்து மாணவர்களுக்கு உதவும் 5 ஆண்டுகளில் 19.57 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது தொழில் முனைவோர் மற்றும் புதுமையில் 30.5 லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிமிர்ந்து நில் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஹையர் செகண்டரி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அவங்களே வந்து தொழில் தொடங்குவோம், அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு அதுக்கான ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து என்னென்னா நிமிர்ந்து நில் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து அவங்களே அதாவது யூத்தோட என்டர்பிரினர்ஷிப்பும் அவங்களோட இனோவேஷன் இதுவும் வளர்க்குறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது தான். அதாவது அவங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணிக்கிறப்பயே அவங்களுக்கான வந்து என்டர்பிரினர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. 5 வருஷத்தில் 19.57 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக மொத்தமாக பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டும் 2000 மாணவர்கள் வந்து என்னென்னா தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது தான் வந்து. இது மொத்தமாக வந்து எத்தனை பேருக்கு டார்கெட் பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரெயின் பண்ணணும்னு 30.5 லட்சம் மாணவர்களுக்கு வந்து இது மூலமாக பயிற்சி அளிக்கிறத நோக்கமாக கொண்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு தொழில்நுட்ப பரிமாற்ற உதவி மையம் அப்படிங்கிறது தமிழ்நாடு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிறது. இதை தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவை அமைச்சர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து என்னென்னா இது வந்து உள்ள தமிழ்நாடு டெக்னாலஜி அதாவது ITNT ஹப்பில் தொழில்நுட்ப புதுமைக்கான தமிழ்நாடு தொழில்நுட்ப பரிமாற்ற உதவி மையத்தை திறந்து வச்சுருக்காங்க. அதாவது மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீஸ் இன்னோகேட்டட் த தமிழ்நாடு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் அ டீப் டெக் இனோவேஷன் அட் தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு கேட்டால் வந்து தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் கீழே தான் வருது. இது முக்கியமாக எதுக்காகனா இந்த மையம் வந்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களையே இடையே தொடக்க நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறையுடன் இடைவெளியை நிரப்பும் மாநில அளவிலான மையத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டிருக்குது. அதாவது ஸ்டேட் வைட் ஹப் இது வந்து டு பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். முக்கியமாக இது எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக இந்த தமிழ்நாடு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிறது இது மூலமாக வந்து என்னென்னா கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக என்னென்னா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் வித் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் கீழே இருக்கிற கேப்பை வந்து என்னென்னா பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இது என்னென்னா முழுமையான ஐபி மேலாண்மைக்கு விரிவான ஆதரவை வழங்கணும். தமிழ்நாட்டோட முன்னணி ஐபி மற்றும் ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் அமைப்பு பொருளாதார சமூக பலனை மாற்றுவதை உறுதி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடை வந்து ஒரு லீடிங் ஐபி அண்ட் ரிசர்ச் எக்கோசிஸ்டமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும் தமிழ்நாடு டு கம்ப்ளீட் அட் த இன்டர்நேஷ்னல் லெவல் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஏஐ செமிகண்டக்டர் பயோடெக்னாலஜி அண்ட் க்ளீன் எனர்ஜி இது எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாடு வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு ஹப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ TNTTFC அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்
ஃபெர்டிலைசேஷன் சென்டருங்கிறது. இது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீஸ் வந்து இனோகேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா வந்து என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஐடிஎன்டி அப்படிங்கிறது தமிழ்நாடு டெக்னாலஜிங்கிறது. இதுக்கு ஒரு ஃபண்டு வந்து யார் வந்து கொடுப்பாங்கன்னா தமிழ்நாடு இன்னோவேஷன் இனிஷியேட்டிவ் தான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்டேட் வைடான ஹப்பு. எதுக்காகனா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன், ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு, அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சப்போர்ட்டாக இருக்கும் வந்து என்னென்னா எண்ட் டு எண்ட் ஐபி மேனேஜ்மெண்ட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடை வந்து ஏஐ டெக்னாலஜி, செமிகண்டக்டர், பயோடெக்னாலஜி, க்ளீன் எனர்ஜி இந்த மாதிரி வந்து ஃபீல்டுலலாம் வந்து என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஹப்பாக மாற்றுறதுக்கான இனிஷியேட்டிவ்ங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ராஜேந்திர சோழர் காலத்து வைஷ்யராய்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது வைஷ்யராய்ஸ் டூரிங் த ராஜேந்திர சோழா பீரியட். ராஜேந்திர சோழர் தனது தந்தை ராஜராஜ சோழனிடம் இருந்து ஒரு பரந்த பேரரசை வாரிசு உரிமையாக பெற்றார் அப்படின்னும், ராஜேந்திர சோழர் தனது தந்தை ராஜராஜ சோழனிடம் இருந்து ஒரு பரந்த பேரரசை வாரிசுரிமையாக பெற்றார் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் மூலம் அதன் எல்லைகளை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. அவர் வெற்றி பெற்ற பிரதிநிதியங்களை ஆளுவதற்கு அரச குடும்பத்திலிருந்து எடுக்கப்பட்ட வைஷ்யராய்கள் நியமிக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவரது மகன்கள் மதுரை மற்றும் கொங்கு பிரத்தியங்களை வைஷ்யராய்களாக அனுப்பப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பார்த்தோன்னா ராஜேந்திர சோழர் காலத்தில் அவங்க காலத்தில் இருந்த வைஷ்யராய்கள், ஏன்னா இவர் வந்து அவருடைய தந்தை ராஜராஜ சோழன் வந்து ஒரு பரந்த பேரரசை தான் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பார். இவருடைய இராணுவ நடவடிக்கையால் அதை மேலும் வந்து விரிவுபடுத்தியிருப்பார். அப்போ இருக்கக்கூடிய பரந்த தேசத்தை பராமரிக்கிறதுக்காக அவரது மகன்கள் மற்றும் மகள்களை வந்து வாரிசுகளை வந்து என்னென்னா வைசிராயா, அரச குடும்பத்தில் பிறந்தவங்கள வைஷ்யராயா நியமிச்சிருக்காரு. இது மூலிமா வந்து அவரது மகன்கள் வந்து மதுரை மற்றும் கொங்கு பிரதிநிதிகளுக்கு வைஷ்யராய்ஸாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ராஜேந்திரனுக்கு காரணமான ஒரு நாணயம் அவரை ஸ்ரீ ராஜராஜேந்திரன் என்று அழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாணயங்களின் தொகுப்புகள் ராஜேந்திரனுக்கு காரணமாக கூறப்படுகிறது. அதாவது 2 நாணயங்களின் தொகுப்புகள் ராஜேந்திரனுக்கு காரணமாக கூறப்படுது. அவை வில், புலி மற்றும் மீன் சின்னத்தை கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒன்றில் வந்து என்னென்னா ஸ்ரீ ராஜேந்திரன் என்றும் மற்றொன்றில் ஸ்ரீ கங்கை கொண்ட சோழன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதா. தனியான தொகுப்பு வில், புலி மற்றும் 2 மீன்கள், விளக்கு தண்டுகள் மற்றும் அரச குடை போன்றவை கொண்டுள்ளதாகவும் கீழே நாகிரி எழுத்தில் ஸ்ரீ ராஜராஜேந்திரன் என்று உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அப்போ ராஜேந்திரன் காரணமாக ஒரு நாணயம் வந்து அவரை, அதாவது ராஜேந்திரனுக்கு வந்து ஒரு நாணயத்தில் அவர் ஸ்ரீ ராஜராஜேந்திரன் அப்படின்னு சொல்லுறதாகவும், 2 நாணயங்கள் அவருடைய தொகுப்பு ராஜேந்திரனுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வில், புலி, மீன் சின்னம் வந்து இருக்கிறதாகவும், ஒரு நாணயத்தில் ஸ்ரீ ராஜேந்திரன் அப்படின்னும் இன்னொரு நாணயத்தில் ஸ்ரீ கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கீழே நாகரி கல்வெட்டு என்னென்னா ஸ்ரீ ராஜராஜேந்திரன் அப்படின்னு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த கல்வெட்டில் வந்து. அடுத்ததாக வந்து கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி பார்த்தோன்னா, ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ அவருடைய பிறந்த நாள் வந்து கொண்டாடி இருப்பாங்க. ராஜேந்திரோட சோழனோட அந்த 1000 ஆண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும், அதனால பார்க்குறோம். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து தலைமையகத்திற்கு ஒரு இராணுவ நடவடிக்கையை நடத்தினார். பல அரசர்கள் மற்றும் தலைவர்கள் தோற்கடித்தார். கங்கை கொண்ட சோழன் கங்கையை வெற்றி கொண்ட சோழன் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டு வெற்றியை கொண்டாடினார். கங்கை நீரை தனது தலைநகருக்கு கொண்டு வந்தார். தோற்கடிக்கப்பட்ட அரசர்கள் அதை தலையில் சுமந்து சோழ கங்கத்தில் இப்போது, அதாவது கங்கம் அப்படிங்கிறது இப்போ இருக்க பொன்னேரி ஏரியில் ஊற்றினாங்க. ராஜேந்திர சோழன் வந்து தற்போதைய அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை உருவாக்கினார். இந்த தலைநகரம் சுமார் 1025 உருவாக்கப்பட்டுச்சு. ஆமாம், இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து இப்போ 1000 ஆண்டு விழா வந்து முடிஞ்சிருக்கும். மற்றும் 1279 சோழ வம்சம் வீழ்ச்சி வர இதுதான் வந்து சோழர்களோட தலைநகரமாக இருந்திருக்கு. அப்போ ராஜேந்திர 1 வந்து
கங்கையை தலைமையகத்திற்கு ஒரு இராணுவ நடவடிக்கையை நடத்தினார். அப்போ பல்வேறு அரசர், அதாவது கங்கையில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக ஒரு இராணுவ நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அது மூலிமா பல அரசு கிடச்சிருப்பார் அவர் வந்து. அப்போ என்ன செஞ்சுருப்பாருன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் வந்து தோற்கடிச்சனால இவருக்கு கங்கை கொண்ட சோழானுங்கிற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. கங்கை நீரை தன் தலைநகருக்கு வந்து கொண்டு வந்திருப்பார். இதில் தோற்கடிக்கப்பட்ட அரசர்கள் தான் அவங்களுடைய தலையில் வந்து சுமந்துட்டு வந்திருப்பாங்க கங்கை தண்ணியை. இதை வந்து என்னென்னா பொன்னேரி ஏரியில் ஊற்றிருப்பாங்க. இந்த ராஜேந்திர சோழர் வந்து என்ன பண்ணால் தற்போதைய அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமையகமாக வந்து கட்டியிருப்பார், தலைநகரமாக கட்டியிருப்பார். சுமார் வந்து 1025 இந்த நகரம் வந்து நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க. 1279 வரை சோழரோட வீழ்ச்சி வரைக்கும் இதுதான் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சுமார் 250 ஆண்டுகள் வந்து சோழ பேரரசின் அரசியல், வணிக, கலாச்சார மையமாக செயல்பட்டதாகவும் கங்கை சோழீஸ்வரம், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வந்திருக்கு. அடுத்து ராஜேந்திர வந்து தனக்கு வடக்கு வெற்றியே அஞ்சலியாக காட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்ததாக பிரகதீஸ்வரர் கோயில் என்றும் அழைக்கப்பட்டுச்சு. அவரது தந்தை ராஜராஜ கட்டிய தஞ்சாவூரில் உள்ள ராஜராஜேஸ்வரம் கோயிலுக்கு நிகராக இருக்கிறதா சொல்கிறாங்க. யுனெஸ்கோவால் பெரிய வாழும் சோழ கோயில்களில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து கோயிலில் ராஜேந்திர சோழரின் நேரடி கல்வெட்டு காணப்படவில்லை. அவரது மகன் வீரராஜேந்திரனின் கல்வெட்டு மூலம் காரணம் அறியப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ராஜேந்திர சோழருடைய எந்த ஒரு நேரடி கல்வெட்டும் கோயிலில் வந்து காணப்படலை. ஆனால் அவரது மகனான வீர ராஜேந்திரனோட கல்வெட்டு மூலமாக இந்த செய்தியை அறிஞ்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஜூலை 27, 2025 அன்று ராஜேந்திர சோழனின் முதலாம் கங்கை கொண்ட சமவெளி வென்றானாவது 1000வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நிலா வந்து நடைபெற்றுச்சு. இதைத்தான் பார்த்தோம். முதலாம் ராஜேந்திர சோழன் தனது வட இந்திய வெற்றியை பின்னர் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியிருப்பார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியிருப்பார். இது 250 ஆண்டு கால சோழர் தலைநகராக இருந்து கொள்ளிடமாற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தென்னிந்திய கெஜஸ்டர் 1855 அறிக்கை, அதாவது த ரிப்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா கெஜஸ்டர் 1885 அந்த ரிப்போர்ட்டின் பேரில் வந்து K.A. நீலகண்ட சாஸ்திரி வந்து சோழர்களின் நூலில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் வந்து என்னென்னா பாபிலோன் இடிந்த நகரத்துடன் ஒப்பிடப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி பெரிய செழுமையாக செதுக்கப்பட்ட கோவில், காடுகள் மற்றும் பண்டைய குன்றுகள் ஒத்த இடிபாடுகளால் சூழப்பட்டதாக விவரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தென்னிந்திய கெஜஸ்டர் 1855 அறிக்கையின் பிரகாரம் நீலகண்ட சாஸ்திரியின் சோழர்கள் நூலில் மேற்கோள் வந்து காட்டப்பட்டிருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பாபிலோன் இடிந்த நகரத்தோட ஒப்பிட்டிருக்காங்க. அதை வந்து எதுனா நீலகண்ட சாஸ்திரியின் சோழர்கள் நூலில் மேற்கோள் காணப்பட்டிருக்கு. இது எதில் இருக்குன்னா தென்னிந்திய கெஜஸ்டர் 1855 அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் இது இருக்குது. இந்த பகுதி வந்து கங்கை கொண்ட சோழபுரம் எப்படின்னா ஒரு பெரிய செழுமையான செதுக்கப்பட்ட கோவில், காடு மற்றும் பண்டைய குன்றுகள் ஒத்த இடிபாடுகளால் சூழப்பட்டதை விவரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேசிய அளவில் தூய்மையான நகர் சென்னைக்கு வந்து 38வது இடம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் தூய்மை நகரங்கள் பட்டியலில் சென்னை வந்து எத்தனாவது இடம்னா 38வது வரிசையில் இருக்குது, 38 பிளேஸில் இருக்குது. இந்த தரவரிசை 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சியில் வகையில் வருதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை புள்ளின்னு பார்த்தீங்கன்னா 6.22 புள்ளிகள் கொண்டு 38வது இடத்துல வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கோவை வந்து 28, மதுரை வந்து 40, திருச்சி 49வது இடத்துலையும் இருக்குது. அப்போ நம்ம பார்த்தோம்னா தேசிய அளவில் தூய்மையான நகரத்தில் சென்னை வந்து 38ல், கோவை வந்து 28லையும், மதுரை வந்து 40லையும், திருச்சி வந்து 49வது இடத்துலையும் இருக்குது.
அடுத்ததாக வந்து மருங்கூர் தொல்லியல் அகழாராய்ச்சி பற்றி சொல்லியிருக்காங்க. மருங்கூர் வந்து என்னென்னா பண்ருட்டி தாலுகா கடலூர் கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு கிராமம். சிதம்பரம் கும்பகோணம் நெடுஞ்சாலை அருகில் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் வந்து பண்டைய நடுவில் நாடு, அதாவது மத்திய பிரதிந்திய பிரிவின் ஒரு பகுதியாக இருக்குது. தென்பெண்ணை மற்றும் வட வெள்ளாறு ஆற்றிலால் சூழப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 2010 சாலை பணிக்காக தோன்றப்போ வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டனால இது வந்து என்னென்னா தொல்லியல் துறை கவனத்திற்கு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்போ மருங்கூர் எந்த மாவட்டம்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்ததாக 2024-25 தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையில் அகழாராய்ச்சியில் மேற்கொள்ளப்பட்ட 8 இடத்துல இது ஒன்றா கருதப்படுது. ஆமாம், 8 இடம் வந்து அகழாராய்ச்சி பண்ணப்படும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இதுவும் ஒரு இடம். அடுத்ததாக பயன்படுத்தப்பட்ட நுட்பங்கள் வந்து UAV வரைபடம் மற்றும் LIDAR ஸ்கேனிங். தளத்தின் உயரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து 100 அடி. 8 அகழாய்வுகள் தோண்டப்பட்டன. மேடு பெரும்பாலும் இது என்னென்னா லேட்ரைட் மண்ணால் ஆனதாக சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்டவைன்னு பார்த்தோம்னா 2 பெரிய மண் சேகரிப்பு பாத்திரங்கள், எலும்பு முனைகள், கரியமிலை மாதிரிகள், கார்பன் ரேடியோ டேட்டிங் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இரும்பு கத்தி, சங்கு ஓடு. அடுத்ததாக வந்து மண்பாண்டங்கள், பல்வேறு வகையான மண்பாண்ட வேலைப்பாடுகள் கொண்டது. அடுத்து வந்து என்னென்னா 95 பழமையான பொருட்கள், மண் பொம்மைகள், கல் பல்லாங்குழி கற்கள், மணிகள், செம்புகள். அடுத்ததாக வந்து என்னென்னா இரும்பு கருவிகள், கைவினை பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னா ஒரு 10 சிலைகள் அகழாய்வு செய்யப்பட்டிருக்கு. லேட்ரைட் பாறை அறைகளால் வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கலைப்பொருட்கள்னு பார்த்தோம்னா இரும்பு வாள், சிவப்பு முலாம்பழ மணிகள், கல்லறை பொருட்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இரும்பு யுகம் முதல் ஆரம்ப கால வரலாற்று காலம் வரையிலான தொடர்ச்சி கலாச்சாரம் வந்து குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து இரும்பு யுகம் முதல் ஆரம்ப கால வரலாற்று அப்படின்னு சொல்லலாம். அந்த கலாச்சாரத்தை வந்து பண்டைய துறைமுக நகரங்களான அரிக்கமேடு, பூம்புகார் அருகாமையில் இருப்பது ஒரு கடல்சார் வரலாற்று முக்கியத்துவம் அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இது பூம்புகாருக்கும் அரிக்கமேடுக்கும் பக்கத்தில் இருக்கிறது. அதனால் நிறையா வந்து கடல்சார் வரலாறுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கால அகழாராய்ச்சிகள் வந்து முக்கியமாக பார்க்க போகிறது எதிர்காலத்தில் எந்தெந்த இடத்துல அகழாராய்ச்சி செய்யலான் இருக்காங்க 2025-26லன்னா அடிச்சனூர், மணிக்கோள்தலை, நாகப்பட்டினம், கீழடி, வெள்ளலூர், கரிவலம் வந்தநல்லூர், பட்டினமருதூர். இது இங்கே எல்லாமே வந்து என்னென்னா அகழாராய்ச்சி செய்யலான் இருக்காங்க. இந்த மேப் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதாவது எந்தெந்த இப்போ அடுத்ததாக வந்து 2025-26 ஒரு 8 இடங்களில் வந்து அகழாராய்ச்சி செய்யலான் இருப்பாங்க. 8 இடத்துல. அந்த இடம் எதுன்னா தெலுங்கனூர், ஆதிச்சநல்லூர், மணிக்கொள்ளை, நாகப்பட்டினம், கீழடி, அடுத்து கரிவலம் வந்தநல்லூர், பட்டினமருதூர், அடுத்ததாக வந்து வெள்ளலூர். இந்த இடத்துலலாம் வந்து அகழாராய்ச்சி செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேப்பிங்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நார்த்து டு சவுத்தோ இல்லை சவுத்து டு நார்த்தோ வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்டால் மேப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நமக்கு வந்து.